ஹரிஹ் ஓம் ஹரிஹ் ஓம். இன்னைக்கு ஒரு சின்ன நம்ம ஓம் நமோ நாராயணா அந்த மந்திரம் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்றதுக்காக ஒரு விளக்கத்தை பார்க்கலாம். சின்ன கதை மாதிரி. நாரதர் கிட்ட வந்து ஸ்ரீரங்கத்தில் சேவிச்சிட்டு வர சொல்ல பெருமாள் கேட்குறாரு, ஓம் நமோ நாராயணா அர்த்தம் தெரியும் 8. அது தெரியல, நான் ஆனால் நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். சரி, நீ போயிட்டு காவேரி கரையில் ஒரு புழு நெளிஞ்சுன்னு இருக்கு, அந்த புழுக்கிட்ட காதில் போய் ஓம் நமோ நாராயணா சொல்லிட்டு வா அப்படின்னு சொல்கிறார் பெருமாள். உடனே இவர் என்ன பண்ணுறார், நாரதர் போயிட்டு அந்த புழுக்கிட்ட ஓம் நமோ நாராயணான்னு சொல்கிறார். சொன்னதும் அந்த புழு செத்து போச்சு. அப்புறம் திருப்பி நிற்கிறார் பெருமாள்கிட்ட. அப்புறம் இல்லை, நீ போயிட்டு இப்போது பூச்சி இருக்குது, அந்த பூச்சிக்கிட்ட போய் சொல்லிட்டு வா. அந்த காவேரி கரையில் பூச்சிக்கிட்ட சொல்கிறார், அந்த பூச்சியும் செத்து போச்சு. அதுக்கப்புறம் திருப்பி நிற்கிறார், இதே மாதிரி பூச்சியும் செத்து போச்சு அப்படின்றார். இப்போ போனி அப்படின்றார். அதுக்கப்புறம் அங்கே ஒரு மான் இருக்குது, அந்த மான்கிட்ட அந்த 6 வாரம் மான் இருக்குது அப்படின்றார். அப்புறம் அந்த மான்கிட்ட அப்புறம் மானும் செத்து போச்சு. அதுக்கப்புறம் அடுத்தது என்ன பண்ணுறார், திருப்பி பெருமாட்டை நிற்கிறார். அப்புறம் பார்த்தா ஒரு கன்றுக்குட்டி இருக்குது, பசுமாடுகள் நேற்று தான் போன கன்றுக்குட்டி, அந்த கன்றுக்குட்டிக்கிட்ட போய் சொல்லிட்டு வா அப்படின்றார். அங்கேயும் போய் சொல்ல கன்றுக்குட்டியும் செத்து போச்சு. இவருக்கு ரொம்ப பயம் வந்துடுச்சு. அப்புறம் பெருமாள்கிட்ட இதுமாதிரி ஓம் நமோ நாராயண மந்திரம் சொன்னால் இதான் அர்த்தம் போல இருக்குது, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யார் நாரதர் பயப்படுறார். அப்போ ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி வடக்க காசிக்கு மகாராஜாவுக்கு ஒரு குழந்தை ரொம்ப நாளாக குழந்தை இல்லாத இருந்தது. அவருக்கு குழந்தை பிறந்திருக்கு, இப்போ நாமகரணம் இன்றைக்கி பண்ண போகிறா. நீ போயிட்டு ஓம் நமோ நாராயண மந்திரம், இது நாள் வரை நான் பண்ண பாவமே, என் பூச்சி இதெல்லாம் செத்து போச்சு, இதெல்லாம் சின்ன பாவம், இது பெரிய பாவம், என்னை சிறையில் அடைச்சிருவா, அதில் நான் போக மாட்டேன். இல்லை, நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் பெருமாள் சொன்னதுக்காக யார் நாரதர் காசி ராஜா அரண்மனைக்கு போகிற. வெளியே போனதும் காவலாளி பார்த்துட்டு என்ன கேட்குறா, என்ன நீ யார், நீங்கள் யாருன்னு. நாரதர். நாரதர்னா நீங்கள் இதெல்லாம் கையில் தப்பலா கட்டெல்லாம் வச்சுன்னு நீங்கள் மந்திரம்லாம் சொல்லணும் வருவீங்களே, எதுவுமே காணுமே, என்னெல்லாம் சொன்னால் உங்களுக்கு ஒம்பா போயிடும், அதுதான் சொல்லிருக்கேன்னு சொல்லிட்டு இவர் மனசுலேயே நினச்சிட்டாரா நாரதர். அப்புறம் சரி, நாரதர் வந்திருக்கான்னு சொல்லிட்டு உள்ளே போய் அரசருக்கு சொல்லியாச்சு காசி மகாராஜர். அரசு சொன்னதும் அரசர் என்ன பண்ணுறாரு, உள்ளே அனுமதிக்கிறார். உள்ளே எல்லாரையும் வெளியே போக சொல்லிட்டு நீங்கள் இப்போ குழந்தைகிட்ட சொல்லுங்க, உங்கள் மந்திரங்கள்லாம் சொல்லுங்கன்னு சொல்கிறார். எல்லோரும் போயிட்டா ஓம் நமோ நாராயணா சொல்கிறது பயந்தனே சொல்கிறார் இவர். யார், நாரதர் சொல்கிறார் அந்த குழந்தைகிட்ட. குழந்தை எழுந்து உட்காந்து பேசுது. என்ன நாரதான்னு கேட்குது. என்னென்னா இவருக்கு பயம் ஆகிடுச்சு, இன்னும் 10 நாள் குழந்தை எப்படி எழுந்து உட்காந்து பேசுதுன்னு. அப்போ தான் அந்த குழந்தை சொல்லுதான், இவ்வளோ நாள் வரையில் நான் முதல்ல புழுவாக இருந்தேன், அப்புறம் பூச்சியாக இருந்தேன், அதுக்கப்புறம் மானாக இருந்தேன், அப்புறம் கன்றுவாக இருந்தேன், அதுக்கப்புறம் இப்போது மனிதனாக இருக்கேன், மாறி இருக்கேன். இந்த இந்த விஷயம்லாம் ஓம் நமோ நாராயண அஷ்டாத்திர மந்திரத்தை சொன்னதால் எனக்கு புண்ணியம் கிடச்சி இத்தனை ஜென்மங்களில் மாறி உடனே நான் இந்த மனித ஜென்மத்தில் வந்துட்டேன். இதுக்கப்புறம் எனக்கு ஜென்மங்கள் கிடையாது, அதனால தான் நான் இது மாதிரி உருவெடுத்திருக்கேன். இந்த அஷ்டாத்திர மந்திரத்துக்கான அர்த்தம் இதுதான் அப்படின்னு சொன்னதும் அப்போ தான் நாரதருக்கு விளக்கம் தெரியுது. அஷ்டாத்திர மந்திரம் சொன்னால் மறுஜென்ம பிறவியே கிடையாது என்று அர்த்தம் தெரியுதான். மீண்டும் ஒரு கதையில் சந்திப்போம். ஓம் நமோ நாராயணாய.